சோனி இது பூம் பாக்ஸ் ஒன்று பார்த்தேங்க. இந்த மாடல் சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து ஜேபிஎல் சவுண்ட் பார் ஒன்று பார்த்தேங்க. செட்டாக இருந்தது, சப்வூஃபர் செட்டாக இருந்தது. இதோட ப்ரைஸ் இது ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. இது ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. உள்ளலாம் கூட ஏதோ இந்த டெல் இது ஒரு லேப்டாப் ஒன்று இருந்ததுங்க. இது ஆன் கண்டிஷன்லேயே இருந்தது. இது ஒரு ஐஃபை லேப்டாப். இது இந்த வாரம் நிறைய கீபேடு மொபைல்ஸ்லாம் நிறையா பார்க்க முடிஞ்சுதுங்க. இது வந்து மோட்டோவோட ஃப்ளிப் டைப் மாடல். இதோட ப்ரைஸ்லாம் பார்த்து சிஸ்டம் ஒன்று பார்த்தேங்க. இது செட்டுலாம் நல்லாயிருக்கு. பட் ஆனால் அந்த சைடில் ஸ்பீக்கர் மட்டும் டேமேஜ் ஆகிருந்தது. அது நல்லா இருந்ததுங்க, நல்லா ப்ரீமியமாக இருந்தது. இது ஒர்க்கிங் பீஸுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார் அவர். பட் இது செட்டாக தான் இருந்தது. அந்த சேரோட செட்டாக இருந்தது. அது ப்ரைஸ் வந்து 2 வாங்கிட்டேன். அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலான்றதுக்காக வாங்கினேன். பவர் பேங்க்கில் சார்ஜ் போட்டு பார்த்தேன், ஆன் ஆகிடுச்சு. சரி எதனா இது வந்து 4th ஜென்ரேஷனாக இல்லை 3rd ஜென்ரேஷன் நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருந்தார். பக்கா விண்டேஜ் மாடல். இது 1960 ரிலீஸ் ஆன மாடல். இது கண்டிப்பாக ஒர்க்கிங் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் இவரை பார்க்கலாம். நீங்கள் இவர்கிட்ட ஐஃபோனு, ஐபேடு இதெல்லாம் கிடைக்குங்க. நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே வச்சுருப்பார். இதுக்கு 2nd ஜென்ரேஷனுங்க. இவர்கிட்ட ஒரு 4 பீஸ் இருந்தது.